அனைவருக்கும் வணக்கம். இன்று உங்களிடத்திலே நான் பேசக்கூடிய வன உயிரினம் சிவிங்கி புலி அல்லது வேங்கை அல்லது சீட்டா என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு உயிரினம். இது ஒரு சொல்ல மறந்த கதை என்று கூட சொல்லலாம். இது ஒரு கதை அல்ல, நிஜம். இது ஒரு வரலாறு. இந்தியாவிலே சிவிங்கி புலி வாழ்ந்ததற்கான தடயங்கள் என்ன, எதற்காக இந்த சிவிங்கி புலிகள் அழிக்கப்பட்டது, இந்த அழிந்த அந்த காரணத்திற்கான தேடல் என்னவென்றெல்லாம் இருக்கின்றது என்பதை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். பொதுவாக சிவிங்கி புலி என்று சொல்லக்கூடிய அந்த சீட்டாவிலே இரண்டு வகைகள் உலகத்திலே உண்டு. ஒன்று ஆப்பிரிக்கன் சீட்டா, இரண்டாவதாக ஏசியாட்டிக் சீட்டா. இந்த ஏசியாட்டிக் சீட்டா என்று சொல்லக்கூடிய ஆசிய சிறுத்தைகள் தான் இந்தியாவிலே வாழ்ந்து வந்தது. இந்த ஆசிய சிறுத்தைகள் இந்தியாவிலே இப்பொழுது அழிந்த நிலையிலே இருக்கின்றது. சீட்டா என்று சொல்லக்கூடிய சிவிங்கி புலிகள் இந்தியாவில் அழிந்து விட்டது. உலகத்திலே வேறெங்காவது இருக்கின்றதா என்று பார்த்தால் ஈரான் நாட்டில் மட்டுமே இருக்கின்றது. இந்த சிவிங்கி புலிகளை பார்க்கின்ற பொழுது இந்தியாவிலே கடைசியாக அதை யார் பார்த்தார்கள் என்று பார்த்தால் 1948 ஆண்டு மத்திய பிரதேசத்திலே மகாராஜ் ராமானுஜ் பிரதாப் சிங் என்கின்றவர் ஒரே நேரத்திலே 3 ஆண் சிவிங்கி புலிகளை சுட்டுக் கொன்றார். இந்த ஆண் சிவிங்கி புலிகளை சுட்டுக் கொன்ற அந்த படத்தை தற்போது பாம்பேல இருக்கக்கூடிய BNHS என்று சொல்லக்கூடிய பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டாரிக்கல் சொசைட்டி என்ற அமைப்பானது பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. 1948க்கு பிறகாக 1951 ஆண்டு கொரியா என்று சொல்லக்கூடிய ஒரு சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு மாவட்டத்திலே ஒரு பெண் சிவிங்கி புலியை கடைசியாக பார்த்திருக்கிறார்கள். இதுதான் இந்தியாவிலே சிவிங்கி புலிகளை கடைசியாக பார்த்து பதிவு செய்யப்பட்ட வரலாறு. அதன் பிறகாக ஒரு சிவிங்கி புலி கூட இந்தியாவில் பார்க்கப்படவில்லை. ஆகவே இந்திய அரசானது 1952 ஆண்டு இந்தியாவிலே ஆசியாட்டிக் சீட்டா என்று சொல்லக்கூடிய இந்த ஆசிய சிவிங்கி புலிகளுடைய இனமானது அழிந்து விட்டது என்கின்ற ஒரு அறிக்கையை கொடுக்கின்றது. ஆக 1952 அழிந்து விட்டது என்று நம் அரசாங்கம் கூறியிருக்கிறது. ஆனால் 2022 ஆண்டு தான் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து புதிதாக ஆப்பிரிக்கன் சீட்டா வரவழைக்கப்பட்டது. ஏன் இந்த 70 ஆண்டு கால இடைவெளி? இந்த 70 ஆண்டு காலங்களில் நம்முடைய அரசானது மீண்டும் இந்த ஆசிய சிவிங்கி புலிகளை நம் நாட்டிற்கு கொண்டு வருவதற்காக தயார் செய்யவில்லையா, முயற்சிகள் எடுக்கவில்லையா என்று பார்த்தால் முயற்சிகள் எடுத்திருக்கிறது. 1955 ஆண்டு ஆந்திர பிரதேஷ் அரசாங்கமானது மீண்டுமாக அதை கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சி எடுத்தது. அதுவும் ஒரு தோல்வியை தழுவியது. 1970 ஆண்டு கூட மீண்டுமாக நம்ம அரசாங்கமே இதற்கான முயற்சியை எடுத்து தோல்வியை தழுவியது. அப்பொழுது ஈரான் அரசாங்கமானது ஆசிய சிவிங்கி புலியை நமக்கு கொடுப்பதற்காக தயார் நிலையில் இருந்தது. ஆனால் தற்போது ஈரானில் இருக்கக்கூடிய அந்த ஆசிய சிவிங்கி புலிகளுடைய எண்ணிக்கை 100க்கும் குறைவாக சென்ற காரணத்தினால் நாம் 2022 முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது ஈரான் நாடானது தரமாட்டேன் என்று மறுத்துவிட்டது. அதனால்தான் ஏற்கனவே நம் நாட்டில் இருந்த ஆசிய சிவிங்கி புலிகளை இல்லாமல் ஆப்பிரிக்க சிவிங்கி புலிகளை நாம் ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய நபிபியா நாட்டிலிருந்து நாம் பெற்றுக்கொண்டோம். 2022 ஆண்டு மொத்தமாக ஒரு 8 சிவிங்கி புலிகளை நாம் பெற்றுக்கொண்டோம். 5 பெண் புலிகளும் 3 ஆண் சிவிங்கி புலிகளை நாம் பெற்றுக்கொண்டோம். அதே போல 2023 ஆண்டு சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து மீண்டுமாக ஒரு 12 சிவிங்கி புலிகளை நாம் பெற்றுக்கொண்டோம். வந்த அந்த சிவிங்கி புலிகளானது அதற்காக ரீஇன்ட்ரோடியூஸ் செய்யப்படக்கூடிய இடமானது மத்திய பிரதேசத்திலே குழு நேஷனல் பார்க் என்ற ஒரு இடத்தை தேசிய பூங்காவை தேர்வு செய்தார்கள். இந்தியாவானது ஒரு பறந்து விரிந்த ஒரு கண்டம், பறந்து விரிந்த ஒரு நாடு. இந்த நாட்டில எந்த இடத்தையும் தெரிவு செய்யாமல் ஏன் அந்த மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த குனு நேஷனல் பார்க்கை, குனு தேசிய பூங்காவை தயார் செய்தார்கள் என்று பார்த்தோமேயானால் ஏற்படைய வரலாற்றுகளின் அடிப்படையில, அதாவது சிங்கமும் புலியும் சிறுத்தையும் சிவிங்கி புலியும் இந்த 4 பெரிய பூனை குடும்பத்தைச் சேர்ந்த 4 வகையான உயிரினங்களும் வாழ்ந்த ஒரு இடம் தான் அந்த குனு நேஷனல் பார்க் என்று சொல்லக்கூடிய அந்த இடம். சோ அந்த இடத்திலே மீண்டுமாக நாம் ரீஇன்ட்ரோடியூஸ் செய்கின்ற பொழுது, அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அந்த இடத்துல சிவிங்கி புலிகள் ஒரு வெற்றிகரமாக வந்துவிடும் என்ற ஒரு காரணத்தினாலே முதலிலே அங்கு அதை இன்ட்ரோடியூஸ் செய்தார்கள். ஆனால் தட்பவெப்ப சூழ்நிலையின் காரணமாக வந்த அந்த சிவிங்கி புலிகளிலே இதய நோயின் காரணமாகவும், ஹார்ட் டிசீஸின் காரணமாகவும், ஹார்ட் அட்டாக், அதே போல கிட்னி ஃபெயிலியர் காரணமாகவும், மேட்டிங் சமயத்தில் ஆண் சிவிங்கி புலியானது பெண் சிவிங்கி புலியை தாக்கியதன் காரணமாக பல குட்டிகள் இறந்தன, பல சிவிங்கி புலிகள் இறந்தன. தற்போது இன்றைய நிலையில 12 பெரிய சிறு சிவிங்கி புலிகளும் 12 குட்டிகளும் நம்ம இடத்துல இருக்கின்றது. பொதுவாக ஒரு சிவிங்கி புலியானது ஒரு இடத்துல வாழ வேண்டும் என்றால் அதனுடைய டெரிட்டரி எல்லை என்பது 100 ஸ்கொயர் கிலோமீட்டர் என்று சொல்வார், 100 சதுர கிலோமீட்டர். ஆனால் குனு நேஷனல் பார்க்கினுடைய அந்த உள்மைய பகுதி என்று சொல்லக்கூடிய கோர் ஜோனுடைய அளவு 786 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். ஆக நம்முடைய உச்சநீதிமன்றம் கூட என்ன சொல்லியிருக்கிறது என்றால்
இந்த இடமானது பத்தாது. ஆகவே இந்தியாவில் மற்ற இடங்களிலுமே இதை நாம் மீண்டுமாக என்னுடைய எண்ணிக்கை பெறுகின்ற போது அதை கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சியை நீங்கள் இப்பொழுதே எடுக்க வேண்டும் சொல்லியிருக்கிறார்கள். வருங்காலத்தில் இந்தியாவுடைய பிற பகுதிகளிலுமே இந்த ஆப்பிரிக்கன் சீட்டா என்று சொல்லக்கூடிய ஆப்பிரிக்க சிவிங்கி புலிகள் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஆக இந்தியாவிலே 1952 முன் எத்தனை இடங்களில் ஆசிய சிவிங்கி புலிகள் இருந்தது என்று பார்த்தால், பொதுவாக இந்தியாவினுடைய வடக்கு பகுதியிலே பஞ்சாப் மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் பஞ்சாப் மாநிலத்திலிருந்து கீழாக தமிழ்நாடு வரை இருந்திருக்கிறது. குஜராத்திலிருந்து மேற்கு வங்காளம் வரை இருந்திருக்கின்றது. பஞ்சாபில் இருந்த அந்த சிவிங்கி புலிகள் அழிந்ததற்கான காரணம், அங்கிருந்து சொல்லக்கூடிய தான் ஃபாரஸ்ட் என்று சொல்லக்கூடிய முட்புதர் காடுகளை விவசாய நிலமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அழிக்கின்றார்கள். அதை அழிக்கின்ற போது அதில் வாழ்ந்த மிகவும் குறிப்பாக பிளாக் பேக் கேசல்ஸ் என்று சொல்லக்கூடிய மான் வகையெல்லாம் அழிக்கின்றது. அது அழிந்த காரணத்தால் அதை சார்ந்து வாழ்ந்த இந்த ஆசிய சிவிங்கி புலிகளும் அழிந்தது கொடூரமான விஷயம். அடுத்ததாக இந்தியாவில தமிழகத்திலே, அதாவது தென்னிந்தியாவிலே தமிழகத்திலே இது இருந்திருக்கிறதா என்று சொன்னால் பெருமைப்படக்கூடிய விஷயம் இருந்திருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்திருக்கின்றது. சத்தியமங்கல வனப்பகுதியில் இது இருந்ததற்கான அடையாளங்கள், அதற்கான வரலாற்று பதிவுகள் உள்ளது. அதில் மிகவும் குறிப்பாக அப்பொழுது ஈரோடு மாவட்டமாக இது இல்லை, அப்பொழுது கோவை மாவட்டமாக இருந்திருக்கிறது. கோவை மாவட்டத்திற்கு கீழே 10 தாலுகா இருந்திருக்குது. அதுல சத்தியமங்கலம் ஒரு தாலுகா. இந்த சத்தியமங்கலத்தினுடைய வனப்பகுதியிலே மிகவும் குறிப்பாக விலாமுண்டி, கொத்தமங்கலம் மற்றும் இந்த பவானி ஆறை ஒற்றிய பகுதியில் இந்த சிவிங்கி புலிகள் இருந்ததற்கான தடயங்கள் இருக்கின்றது. இதை நான் சொல்லவில்லை. 1877ஆம் ஆண்டு நிக்கோலஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்த ஒரு அதிகாரி என்பவர் இந்த கோவை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய பாலூட்டிகள் அப்படி மெமாலியோ ஆஃப் தி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்திலே இதனுடைய தரவுகள் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் 1873 ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தமிழகத்துக்கும் அதே போல விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கும் ஏற்பட்டது. என்னவென்றால், மனித வனவிலங்கு மோதல், அதாவது புலிகளால் மனிதனுக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்பதை அறிந்து பிரிட்டிஷ் ஆட்சியினர் என்ன செய்கிறார்கள் என்றால், இருக்கக்கூடிய சிறுத்தைகளையும் சிவிங்கி புலிகளையும் கொன்று குவியுங்கள் என்கின்ற ஒரு கட்டளையை பிறப்பிக்கின்றது. அதற்காக ஒரு புதிதாக ஒரு கேப்டன், கால்ஃபீல்ட் என்கின்ற கேப்டன் சென்னையிலிருந்து வரவழைக்கப்படுகின்றார். அவரிடத்திலே ஒரு குழுவானது கொடுக்கப்படுகின்றது. அந்த குழுவானது காட்டில் தங்கி, அதாவது விஷங்களை வைத்தும் அதில் பொறிகளை வைத்தும் பல்வேறு விதங்களில் புலிகளை கொன்று குவிக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 1873ஆம் ஆண்டிலிருந்து 1874 இந்த ஒரு வருட காலத்தில் நூற்றுக்கணக்கான புலிகளும் சிவிங்கி புலிகளும் சிறுத்தைகளும் இங்கு செத்து மடிகின்றன. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அங்கு பணியாற்றிக் கொண்டிருந்த அந்த குழுவினருக்கு செரிபரல் மலேரியா என்ற ஒரு தொற்று நோயானது ஏற்படுகின்றது. அங்கு பணியாற்றிய அனைத்து வேலையாட்களுக்கும் இந்த நோய் பரவிய காரணத்தால் யாரால் பணியாற்ற முடியவில்லை. எனவே அந்த கால்ஃபீல்ட் என்று சொல்லக்கூடிய செயின்ட் ஜார்ஜ் கால்ஃபீல்ட் என்று சொல்லக்கூடிய இந்த கேப்டன் மீண்டுமாக அவர் சென்னைக்கு செல்கின்றார். ஒருவேளை அவர் இருந்திருந்தால் இங்கு இப்ப இருக்கக்கூடிய புலிகள் கூட இல்லாமல் போயிருந்திருக்கலாம் என்று சொல்லலாம். இது மட்டும் தான் ஒரு காரணமா என்று பார்த்தால் இன்னொரு காரணமும் உண்டு. என்ன சொல்ல, ராயல் ஹண்ட் என்று சொல்வார்கள். அதாவது எப்பொழுது நம்ம வேட்டை நாய்களை பயன்படுத்தி நாம் முயலை வேட்டையாடுறதுக்காக நிறைய போச்சஸ் வேட்டையாளர்கள் இப்போதும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் அந்த காலத்திலே இந்த முயல் மான்களையும் வேட்டையாடுவதற்காக இந்த சிவிங்கி புலிகளை பழக்கப்படுத்தி தன்னிடத்தை வைத்திருந்திருக்கார்கள். இன்னும் குறிப்பாக முகலாய பேரரசிலே அக்பர் அவருடைய ஆட்சி காலத்தில் கூட தன்னுடைய ஆட்சியிலே ஏராளமான சிவிங்கி புலிகளை பழக்கி வைத்திருந்திருக்கிறார் என்பதற்கான வரலாற்று சான்றுகளும் உண்டு. அதே போல டிராஃபி ஹண்டிங் என்று சொல்வார்கள். பிரிட்டிஷ் காலத்திலே பெரிய அந்த சிவிங்கி புலியினுடைய தலையெல்லாம் வெட்டி அதை பதப்படுத்தி மாளிகைகளை முன்புறம் வைக்கிற போது ஒரு வீரத்தின் அடையாளமாகவும் ஒரு தைரியத்தின் அடையாளமாகவும் வைத்த காரணத்தினாலே அதனால் ஏராளமான சிவிங்கி புலிகள் அழிந்து போயின. அது மட்டுமல்லாமல் அந்த சிவிங்கி புலி என்பது மிகவும் ஒரு வேகமாக செல்லக்கூடிய ஒரு வன உயிரினம். 112 கிலோமீட்டர், அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 112 கிலோமீட்டர் வேகமாக ஓடக்கூடியது. உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த வன உயிரினங்களிலே அதிகமாக வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு உயிரினம் என்று சொன்னால் இந்த சிவிங்கி புலியை நாம் சொல்லலாம். இந்த ஏற்கனவே நம்ம வாழ்விடங்கள், அந்த ஹேபிட்டேட் என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்விடங்களை அழித்ததாலும் அந்த வாழ்விடங்கள் சிதறுண்டு போனதாலும் ஏராளமான சிவிங்கி புலிகள் அழிந்தது. ஆக ஒரு 100-200 ஆண்டுகளிலே நம் கண் முன்னே இருந்த ஒரு பிரமிப்பான ஒரு உயிரினமானது அழிந்ததை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். ஆகவே இன்னும் அதே சூழ்நிலையிலே ஏராளமான வன உயிரினங்கள் அழியும் தருவாயிலே இருக்கின்றன. அதை பாதுகாக்கத்தான் வனத்துறை முயற்சி எடுத்துக்கொண்டு வருகின்றது. அதை பாதுகாக்க வனத்துறையோடு மக்களும் இணைந்து செயல்பட வேண்டும். வன உயிரினங்களை பாதுகாப்பது வனத்துறையின் வேலை மட்டுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. வனத்துறையோடு ஒவ்வொரு குடிமகனுமே இணைந்து செயல்பட வேண்டும். நம்முடைய பாரத தேசத்தினுடைய மிக முக்கியமான ஒரு செல்வம் என்பது வனம், இயற்கை வளம், வன உயிரினங்கள். அதை பாதுகாக்க வனத்துறையோடு இணைந்து செயல்படுவோம். நன்றி.